ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் ஏன் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் டைலரிங் ஸ்டார்ட் பண்ணேன், கற்றுக்கிட்டேன். சேம் டைம் ஏன் திடீர்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே நான் கற்றுக்கிட்டதுனால எனக்கு பிரச்சனை என்ன, நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்னன்றதை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டைலரிங் ஏன் கற்றுக்கிட்டேன்றதை பார்த்துக்கலாம். நான் கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். குழந்தைங்க பிறந்ததுனால என்னால் வேலைக்கு போக முடியல. அது எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். என்னால் சும்மா இருக்க முடியல. ஏதாவது ஒன்று பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சடனாக என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அது யார், என்ன, எதனால் நான் கற்றுக்கிட்டேன், அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கைவிட்ட கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டோரி சொன்னேன்னா இந்த வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ நான் டைலரிங் அவங்கக்கிட்ட ஒரு 20% அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னால் அது மேலே ஆர்வம் அதிகமாக வந்துடுச்சு. ஸோ என்னால் வெளியவும் போய் ஒரு கிளாஸ் போயெல்லாம் கற்றுக்கிற சூழ்நிலையெல்லாம் நான் இல்லை, கற்றுக்கவும் முடியல என்னால். ஸோ நான் 80% யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சிலதெல்லாம் நேரடியாக சொல்லி கொடுத்தா தானே நம்மளுக்கு கிளியர் ஆகும். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு ஷேப்லாம் அந்த பட்டி ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்பேன். அவ்வளோ சீக்கிரம் யாரும் எனக்கு சொல்லியே கொடுக்கல. ரொம்ப போட்டி நிறைஞ்ச உலகத்தில் நம்ம இருக்கோம். இவங்க கற்றுக்கிட்டா இவங்க எங்கே முன்னே வந்துட போகிறாங்க. என்னங்க இந்த உலகத்தில் என்ன, ஒருத்தவங்க ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்கக்கிட்ட தான் போய் விழுவாங்களா? அப்படி கிடையாது. அது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. யாரும் சொல்லித்தரல. நான் 80% கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு அளவுக்கு நான் நல்ல துணி தைக்கிறேன் அப்படின்னா அது யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸால் தான். ஸோ எனக்கு அது மூலயமா தான் நான் கற்றுக்கிட்டேன். சில டவுட்ஸ் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டுப்பேன். ஆனால் டைலரிங் கற்றுக்கினதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க வச்சுட்டு ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. குழந்தைங்க இருக்காங்க, வீட்லேயும் நிறைய சரி ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு டைமில் சடனாக எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப என்னை ஸ்ட்ரகிளில் எடுத்துகிட்டு போய் விட்டுடுச்சு. எல்லாருக்குமே அப்பான்னாலே உயிர். அது எனக்கு ரொம்ப உயிர். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் அப்பானா ரொம்ப உயிர். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதில் மிஷினை மூட்டை கட்டி மூளையில் தள்ளிட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். 4 மாதம் அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத ஒரு மன கஷ்டத்தில் எங்கள் குடும்பமே இருந்தோம். அது 4 மாதம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அப்பாவும் எங்களை விட்டு போயிட்டார். அது இன்னும் தாங்க முடியாத வேதனை. அப்பா இல்லாமல் இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு வேதனையில் போயிட்டோம். என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வார்த்தையில் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். சரி ஓகே, எப்படி நம்ம இதிலேருந்து வெளியே வர்றது? காலம் போய் நாளைக்கு நம்மளும் ஒரு நாள் போக தான் போகிறோம். இப்போ இருக்கிற காலத்தை நம்ம எப்படி ஓட்டுறது அப்படின்ட்டு நான் யோசித்து முடிவு பண்ணும்போது மறுபடியும் நான் டைலரிங் ஸ்டார்ட் பண்ணேன். டைலரிங் ஸ்டார்ட் பண்ணி என்ன தான் நான் மைண்டை டைவர்ட் பண்ணாலும், இப்போ நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம், ஆனால் நம்ம யோசனைகள் வேறு இடத்துல இருந்தால் கூட நம்ம கால் கரெக்டாக நம்ம போகிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய முறை நோட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனைகள் எவ்வளவோ போகும். கரெக்டாக கால் கொண்டு விட்டுரும். அந்த மாதிரி மிஷினில் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணால் கூட கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா என் எண்ணங்கள் எல்லாமே அப்பா மேலேயே போகும். கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி வரும். என்ன இது, நம்ம மைண்டு டைவர்ட் பண்ணணுன்னு தானே நம்ம மறுபடியும் டைலரிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ கூட நம்மளால் இதுலேருந்து மீள முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலை அதிகமாக ஆயிடுச்சு. மறுபடியும் டைலரிங்கை நான் ஸ்டாப் பண்ணேன். அப்போ தான் குக்கு எஃப்எம்மில் ஒரு ஸ்டோரி கேட்டேன். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக குக்கு எஃப்எம் கேட்பேன். அந்த குக்கு எஃப்எம்மில் இந்த மாதிரி மனசு கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு ஸ்டோரி கேட்கும்போது தான் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நம்ம கை வேலையை பிஸியாக வச்சுக்கூடாது, நம்ம மைண்டை பிஸியாக வச்சுக்கணும்.
அப்போ தான் வந்து நம்ம எதுனா ஒரு மன ரீதியாக நம்ம கஷ்டத்தில் இருந்தோம்னா அது வெளியே வர்றதுக்கு வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சா மட்டும்தான் நம்ம அதிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வைக்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நிறைய அதில் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம மைண்டுக்கு வேலை இருக்கிற மாதிரி என்ன இருக்குது? வீட்டில் வேலை பார்க்கணும், ஃப்ரீ டைமில் ஸ்டிச் பண்ணோம். இதில் மைண்டுக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம என்ன டெக்னாலஜியாக பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எதுனா ஆராய்ச்சி பண்ணுறோமா? அந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்கு வேலை வர்றதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம்தான் வந்து எனக்கு சடனாக அது எங்கள் அப்பா தான் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப் கற்றுக்கும் போதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறத போடுறாங்களே, இப்போ நம்மளும் நல்லா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டோமே, நம்ம ஏன் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசித்து ஸ்டார்ட் பண்ணது தான். இது முழுக்க முழுக்க வந்து என்னால் தாங்க முடியாத வேதனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக செலக்ட் பண்ண ஒரு விஷயம். அதில் எங்கள் அப்பாவும் என் கூட இருக்கிறாருன்றதை நான் நம்புகிறேன். இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 to 25 டேஸ் தான் ஆகுது. யூடியூப் சேனலும் நான் வந்து April 28 ஸ்டார்ட் பண்ணேன். 8 ஸ்டார்ட் பண்ணி சும்மா எப்படி போடுறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து எனக்கு 0 டைலரிங்காவது என் ஃப்ரெண்டு இருந்தாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. பட் யூடியூப் சேனலில் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நிறைய நான் யூடியூப் அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறதுன்ற வீடியோஸ் பார்த்து தான் நான் அதையும் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து ஆரம்பித்து ஒரு வாரத்துலேயே என்ன ஆச்சுன்னா, ஐயோ நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் போல், நம்மளுக்கு இதில் ஒன்றுமே தெரியலையே, சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 1 வீக்கு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். அதில் ஹேஷ்டேக் போடணுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் ஓவராகிடுச்சு. ஐயோ அப்பா 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 அப்பா. அப்புறம் எங்கள் அப்பாவே என் கனவில் வந்தார். வந்து இல்லைம்மா நீ எடுத்த முடிவு கரெக்டு, நீ இதையே பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்டிமேஷன் என் மனசுக்கு தோணுன மாதிரி இருந்தது. சரி ஓகே தொடங்கிட்டோம், கடவுள் கூட இருக்கிறாரு, கடவுளுக்கு மேலே எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது ஒரு 1 மந்த்து 125 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மாதம் ரொம்ப நைட்டும் பகலும் மைண்டு ஒர்க்கு, கை ஒர்க் இல்லை மைண்டு ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்கேன். இதில் இந்த 1 மந்த்தில் வந்து ஒரு 100% சொல்ல முடியாது, ஒரு 20% எனக்கு கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக பெட்டராக ஃபீல் பண்ணேன். இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னடா டெய்லி வீடியோ போடணுமா, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க, டெய்லி நம்மளால் எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. ஏதோ ஒன்று தோணுன வேகத்தில் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்தான் தெரியுது யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறது, அதில் வீடியோஸ் போடுறது, அதில் சம்பாதிக்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நார்மலாக வேலைக்கு போகிறத விட 50 மடங்கு 100 மடங்கு ரொம்ப கஷ்டமான வேலை கேட்டிங்கன்னா அது யூடியூப் சேனல் தான். ஏன்னா அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி இன்னும் நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே, இப்போ ஓரளவுக்கு எனக்கு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். சடனாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு ஓரளவுக்கு நல்லா வீடியோஸ் போயிட்டுருக்கும் போது லாஸ்ட் வீக்கு சடனாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் எதுவுமே வியூஸ் போகலை. என்னடா இது ஷார்ட்ஸ் போட்டாலும் வியூஸ் போகல, வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் போகலையேன்ட்டு எனக்கு ரொம்ப கவலை அதிகமாகிடுச்சு. என்னப்பா இது அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு இன்டிமேஷன், இந்த மாதிரி 2 to 5 வியூஸ் தான் போயிருக்கா, அவங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. என்னது ஃப்ரீஸ்னால் என்னன்றதே நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். இது என்னடா இது, நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு மனக்கவலையிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு இன்னொன்றுத்துக்கு போனால் அங்கே அதை விட இப்படி இருக்கே, ஒரு பிரச்சனையிலேருந்து வந்து இன்னொன்றுத்தில் மாட்டிக்கணுமே அப்படின்னு 2 நாள் எனக்கு தூக்கம் வரல. அந்த ஃப்ரீஸ்லேருந்து எப்படி நான் வெளியே வரணும்னு கூட எனக்கு தெரியல. சரி ஓகே, இது வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேலேயும் இதை தாண்டி போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து மறுபடியும் இந்த ஃப்ரீஸ்லேருந்து எப்படி வெளியே வரதுன்றதை போட்ட வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு அதில் வந்து ஒரு 2-3 பாயிண்ட்டை நான் ஃபாலோ
ஃபாலோ பண்ணதில் எனக்கு ஒரு 3 to 4 டேஸில் அன்ஃப்ரீஸ் ஆச்சு. அன்ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அதாவது இப்போ நியூவாக யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. நான் டைலரிங் கற்றுக்கிறேன். எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு யாருமே இல்லை உதவுறதுக்கு. எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, ரிலேஷன் இல்லை. எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும். நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ, எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம கையில் வந்து அது காட்டும். அதுதான் வந்து யூடியூப் சேனல். அவ்வளோ நம்மளுக்கு, அதாவது அதில் நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா 100% அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதில் நிறைய கெட்டதும் இருக்குது. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். உன்னால் முடியாது, இது உனக்கு தெரியாது, உன்னால் செய்ய முடியாதுன்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய ஹேபிட், நான் அதை செஞ்சே காட்டுவேன். வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். அப்படி ஒரு ஹேபிட் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே. ஸோ இது வேணும்னு நான் வந்துட்டேன். பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்றது. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதுனா பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது நியூவாக டைலரிங் யூடியூப் சேனலை யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் விட நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணுன்றதை மட்டும் யோசிங்க. தேவையில்லாமல் மொபைல் நோண்டுறது, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, படம் பார்க்குறது, இது மூலியமாலாம் நம்ம லைஃப் சேஞ்ச் மாறாது. நம்ம அடுத்த லெவல் போனால் மட்டுமே நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும். பாய்.